இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவரும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கேட்டியா? கர்த்தருக்கு பயப்படுதல். நம்ம யாருக்கோ பயந்து, முதலாளிக்கு பயந்துருப்போம், தாய் தகவலுக்கு பயந்துருப்போம். அதை காட்டிலும் ஆண்டவர் தான் சொல்ல போகிறேன், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் புத்தி வந்துட்டவன் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிடும். கர்த்தரை தேட ஆரம்பிச்சு புத்தி தன்னால் வந்துடும், ஞானம் வந்துடும், தெளிவாயிடுவான். அடியனு கூட ஒரு நாளத்தில் கண் இருந்து குருடனை போல் அலைஞ்சிருந்தேன். கண் இருந்தது, ஆனால் குருடன் தான். ஆண்டவர் மனக்கண்ணை திறந்தார். இப்போது உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான தெய்வம் பற்றியா? அவர் தான் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதல், கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்துக்கு ஆரம்பம். ஞானனா புத்தியாக இருக்கிறதுக்கு ஆரம்பம் எதுன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதல். முதலாளிக்கு பயப்படுறது நல்லது தான், தாய் தகப்பனுக்கு பயப்படுறது நல்லது தான், யாரும் பயப்படவானு சொல்லலை. அதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் கற்பனை ஞானம் மட்டும் வந்துட்டால் போதாது, அவர் என்ன பேசுகிறாரு அது மாதிரி நடந்துட்டோம்னா கற்பனை செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, நல்ல புத்தி கிடைக்குமா. இவ்வளோ நாள் யாரோடைய காத்தில் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து அந்த நல்ல புத்தி செய்ய கெட்ட புத்தியில் தான் போயிருப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை ஆரம்பம். அது ஞானம் வந்த உடனே எப்படி ஆகி போகுதுன்னா, அவருடைய கற்பனைப்படி நடக்க ஆரம்பிச்சிருவோம். நடக்க யாருக்கும் நற்புத்தி உண்டு, நல்ல புத்தி வந்துடும். மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம், பொல்லாப்பு பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட நல்ல புத்தி வந்துடும், நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்குமா. அந்த புத்தி தொட்டில் பழக்கம் சுருக்காட்டு வரைக்கும், நம்ம போகிற வரைக்கும் அந்த புத்தி நம்மளை விட்டு போவாதான். எப்படியாப்பட்ட புத்தியா? ஞானம் வந்துடணும். எப்போ வருது பாருங்க ஞானம்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பயப்பட ஆரம்பிச்சுன்னா நல்ல மனுஷனாக மாற்றுன்னு தெரிஞ்சுக்கலாம். இயேசு உலகத்தில் வந்தார், 33 நம்மளோடு வாழ்ந்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் வேணும், அதிசயம் வேணும்னு சொன்னால் இயேசுவே நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ பாடுகள், கண் இருந்து குருடனை போல் நான் அலைந்திருந்தேன், என்ன செய்வதுன்னு தெரியாது. ஆனால் இயேசுவே என்று கூட்டப்போது என் இருதயத்திலே பாரங்களை நீக்கினார். சமாதான சந்தோஷம் இல்லாமல் இருந்த என்னை சமாதானத்துக்குள் நடத்தினார். இப்பொழுது ஆண்டவர் என்னை அற்புதமாய், அதிசயமாய், ஒன்றுக்கும் உதவாத ஒரு குடிகாரனாய், அநேக பழக்கத்தில் அடிமையாக இருந்த என்னை ஆண்டவர் இப்போ அற்புதமாய் உங்களுக்கு முன்பாக பேசும்படியாய், நல்ல அதிகமான படிப்பறிவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் இயேசு ஒருவரே. நான் தகுதியாக சொல்லலாம், எல்லாரும் நம்மளால் தள்ளப்படலாம். இயேசு ஒருவரையும் புறம்பே தள்ளுவதுன்னு சொல்கிறார். நம்மளை தள்ளவே மாட்டாருங்க. இயேசு நம்புங்க, நம்மளை புறம்பே தள்ளுவதில்லை. உறவினர்கள் தள்ளுவார்கள், தாய் தகப்பன் தள்ளுவாருங்க, எல்லாம் தள்ளிடுவாங்க. ஆனால் இயேசு தள்ள மாட்டார். ஒரு தாய் தகப்பன் தேற்றுவது போல நம்மளை தேற்றி நம்மளை வழி நடத்துகிற தேவர் தான் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல அப்புறம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீ நல்லா ஆகிட்டேன்னு சொன்னால் கடவுளுக்கு பயந்தா போதும், நீ நல்லா ஆகிடுவ. உனக்கு பின்னாடி எதுவும் வரவே முடியாது, யாருமே எதுவும் செய்ய முடியாது. தாய் தப்பணும், யாரும் உனக்கு சப்போர்ட்டே தேவையில்லை. உனக்கு ஞானம் தன்னால் வந்துடும். எதை நடக்கணும் எதை நடக்கூடாதுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு பயப்பட ஆரம்பித்தாவோ போதும், எல்லா வழிகளையும் அவர் உனக்கு செவைப்படுத்திடுவார். இப்போ மாத்திரம் இல்லை, முடிவு பரிந்தம், ஆரம்பம் முதல் முடிவு வரை உன்னோடு இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை, பெரிதான காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே வந்தாவே உங்களுக்குள்ளே ஞானம் வந்துடும்,
ஞானம் வந்த உடனே உங்களை சும்மா விட மாட்டார். அவர் கற்பனைப்படி நடக்கும்படியாக நடந்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் உங்களை அது என்ன பண்ண நிலைநிற்க பண்ணும். உங்கள் வாழ்க்கையை நிலைநிற்க பண்ணும். நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிலைநிற்கணும். எப்படி மனுஷன் எப்படி மாறிட்டான், என்ன பார்த்து எத்தனை பேர் பேசுனாங்க, ஐயோ இதை போகிறான்ப்பா குடிக்காரன், அவன் சொல்லப்பா அப்படி சொன்னவங்க நிறைய பேர். இப்போ எல்லாரும் நம்ம பார்த்து சோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கான். ஒன்றுமே இல்லாதவன், தகுதியற்றவன், புரோஜனமற்றவன் ஆண்டவர் பாருங்கத்தியா. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் புகழ்ச்சியான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஏன்னா எப்போதுனா கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் ஞானம் நமக்கு கொடுப்பார். அந்த ஞானம் நமக்குள்ள வந்த உடனே அவருடைய செய்களின் பிரகாரம் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அவருக்கு கற்பனையின்படி நம்ம நடக்க யாவருக்கும் நற்புத்தி வந்துடும், நல்ல புத்தி வந்துடும். பழைய புத்திக்கு போக மாட்டோம். அந்த பழைய புத்தியிலேருந்து நம்ம வந்துட்டோம்னா, பழைய புத்தியிலேருந்து வெளியே விட்டுனா அவர் புகழ்ச்சியாய் நம்மளை வச்சுருவாருங்க. என்ன போல் புகழ்ச்சியாய், ஒரு அற்புதமாய், அதிசயமாய் உங்களை நடத்த வேணுமா? இயேசுவை பாருங்கள், இயேசுடைய கீழ்ப்படிங்க, இயேசு நம்புங்க, இயேசுடைய வழியில் நடங்க. உங்களை நிச்சயமாய் என்னை போல ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறது மட்டும் போல எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், என்னுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, பவுல் சேகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா, பவுல் சேகர் என்று மென்ஷன் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் என்னுடைய வீடியோவோடு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.